கமால் இது மிஸ் மேஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.4 உள்ள 3வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 56 இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க நம்பர் 2, 5, 10, 17. இப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்னா, இந்த 2வை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 5வை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இங்கே 10 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இந்த 17 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இப்படியே இந்த டேர்ம் போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, n = 1ன்னு எடுத்தோம்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 1, n = 2னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது n = 3னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ நமக்கு என்னாவது உறுப்பு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். 0, 1/2, 2/3. இப்போ பாருங்கள், ரெண்டாவது உறுப்பு எப்படி இருக்குன்னா, பகுதியில் 2ன்னு இருக்குது, தொகுதியில் 1 இருக்குது. இங்கே மூணாவது உறுப்பு பகுதியில் 3, தொகுதியில் 2 இருக்குது. அதாவது கீழே உள்ள உறுப்பு n அப்படின்னா, பகுதியில் உள்ள உறுப்பு என்னன்னா, தொகுதியில் உள்ள உறுப்பு n-1ன்னு இருக்குது. இப்போ நம்ம 0க்கு டேலி ஆகுதான்னு பார்ப்போம். n = 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இது 1 - 1 0, இங்கேயும் 1. அப்போ 0/1 0 வருது. அப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டை எடுத்து எழுதலாம். என்னாவது உறுப்பு இதே n = 2 அப்படின்னு போட்டோம்னா, 2 - 1 1, என்னோடய மதிப்பு 2, அப்போ 1/2 வரும். அப்புறம் என்னோடய மதிப்பு 3ன்னு போட்டால் 3 - 1 2, என்னோடய மதிப்பு 3, 2/3 வரும். என்னாவது உறுப்பு = n-1/n. அடுத்து மூணாவது சமம் பார்ப்போம். 3, 8, 13, 18 அப்படின்னு இருக்குது. இப்போ இதோட நம்ம 2 ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 2ங்கிற நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 5 மல்டிபிள் வரும். அதாவது 5வது வாய்ப்பாடுக்குள்ளதாக வரும். 5 படம் 5, 10. இந்த ஒரு உறுப்புலையும் நம்ம 2 ஆட் பண்ணோம், 15 வருது, இது 20 வருது. அப்போ நம்ம 5வது வாய்ப்பாடோட 5 மடங்கு அப்படின்னு எழுதி அதோட நம்ம 2 கூட்டி எழுதலாம். n = 1ன்னு வச்சுக்கோங்க. 2 கழிச்சு எழுதுனா தான் வரும். n = 1 அப்படின்னு வச்சோம்னா, இப்போது 2n மைனஸ், இப்போ முதல் உறுப்புலேருந்து என்னோட 1 மடங்கு, அதாவது 5வது வாய்ப்பாடில் உள்ள முதல் மடங்குலேருந்து நம்ம 2 கழிக்கும்போது தான் 3 வருது. அது மாதிரி 5வது வாய்ப்பாடோட 2 மடங்குலேருந்து 2nலேருந்து 2 கழிக்கும்போது தான் 8 வருது. இப்போ n = 1 அப்படின்னு போட்டோம்னா, 2n - 2 5n - 2 5n - 2 அப்படின்னா 5 × 1 - 2. இப்போ 5 × 1 5 - 2 அப்படின்னா 3. இப்போ n = 2 அப்படின்னு போட்டு பார்ப்போம். இதே மாதிரி ஆன்சர் டேலி ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ 5 × 2 - 2. இப்போ 5 × 2 10, 10 - 2 8. இதே மாதிரி n = 3 அப்படின்னா 5 × 3 - 2. 5 3 15, 15 - 2 13. இப்போ நம்ம இதை 5n - 2 அப்படின்னு சொல்லலாம். 5ஓட மடங்காக இருந்து அந்த மடங்கில் உள்ள மதிப்பிலேருந்து 2 கழிக்கும்போது தான் நமக்கு இந்த மதிப்புகள் எல்லாம் கிடைக்கும். இப்போ நமக்கு என்னாவது உறுப்பு (5n - 2). அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். இந்த மிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.